தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதையன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மாதையன், தற்போதைய நிலவரப்படி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழையின் பொழிவு எப்படி இருக்கிறது? கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் நீரின் வரத்து எப்படி இருக்கிறது? கனகதரா, மீண்டும் தென்மேற்கு பருவமழை கேரளா வயநாடு பகுதியில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கேரளா வயநாடு பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையம், கபினி அணையம் முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் கர்நாடக அரசு பாதுகாப்பு கருதி வரும் தண்ணீரானது அனைத்துமே உபரி நீராகவே திறக்கப்படுகிறது. சுமார் 50,000 கன அடி தண்ணீரை கர்நாடக அரசு தமிழகத்துக்கு கடந்த 3 தினங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட தண்ணீர் நேற்று முதலே படிப்படியாக அதிகரித்த நிலையில நேற்று மாலை தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு வினாடிக்கு 32,000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 43,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க 8வது நாளாகவும் ஆற்றில் பரிசல் ஈக்க 2வது நாளாகவும் தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். அதே போல தமிழக எல்லையான அஞ்செட்டி, கேரெட்டி, ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் விட்டு விட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. கடந்த 1 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளின் மழையின் தாக்கம் கடுமையாக குறைந்த நிலையில மீண்டும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்துள்ளது. தற்போது பாறை திட்டுகளாக காட்சியளித்த நிலையில தற்போது மீண்டும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை பார்க்க முடியும். சினிபால், தொங்கு பாலம், ஐவர்பாணி பகுதி எல்லாம் தற்போது வெள்ளக்காடாவே காட்சியளிக்கிறது தற்போது பார்க்க முடியும். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூரை சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கேரளா வயநாடு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால இன்று மாலைக்குள் மேலும் நீர்வரத்து படிப்படியாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாதையன்.